வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு 10 இன்டோர் பிளான்ட்ஸ் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மணி பிளான்ட். இதுக்கு மண் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அழகாக பிளான்ட் கட்டிங்ஸ் அதில் போட்டு வச்சோன்னா ரூட் வளர ஆரம்பிக்கும். பிளான்ட்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை எடுத்து நீங்கள் அப்புறமா கூட மண்ணில் பாட் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணியிலே கூட வளரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான இந்த பர்பிள் பிளான்ட். இதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டார்க் பர்பிள் கலரில் ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கும். இதுக்கு பெரிய கேர் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு பாட்டில் மண்ணில் வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவாது ஒரு தடவை முடிஞ்சப்போ தண்ணி ஊற்றினா போதும். அடுத்தது இந்த லக்கி ஜேட். இந்த ஜேடு வந்து ஒரு குட் லக் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி டு க்ரோ. ஒரு சின்ன பாட்டில் கொஞ்சமாக மண் வச்சு கூட இந்த ஜேட் பிளான்ட்டை நீங்கள் வளர்க்கலாம். வீட்டுக்குள்ளாரையே வச்சுக்கலாம், பெட்ரூம்லேயோ லிவிங் ரூம்லேயோ கூட வச்சுக்கலாம். இந்த அரிக்கா பாம் வந்து இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் வச்சு வளர்த்துக்கலாம். இது ஒரு ஏர் பியூரிஃபைங் பிளான்ட். இதோட ஃப்ரான்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பெருசாக ஒன்றும் மெயின்டெனன்ஸுன்னு தேவைப்படாது. ஜஸ்ட் அதோடய ஃப்ரான்ஸில் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மண் காயும் போது தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இதுதான் ஃபெலோடென்ட்ரன் சிலோன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லீவ்ஸ் லைட் க்ரீன் கலரில் சன்லைட் படும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டெய்லி இதில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மண் எப்போவுமே வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் ஓவர் வாட்டர் பண்ணிடவே கூடாது. இது லக்கி பேம்பு. இந்த லக்கி பேம்பு உங்களுக்கே தெரியும், இது ஒரு பவுலில் தண்ணி வச்சு விளக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஆனால் இந்த தண்ணி வந்து டேப் வாட்டராக இல்லாமல் எப்போவுமே ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாட்டராக இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த கிளாஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் ஸ்டெயின்ஸ் படியாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஸ்னேக் பிளான்ட் தான். இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. ஒரு பெரிய பாட்டில் பாட் பண்ணிவிட்டு 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா கூட போதும். இதை ஒன்ஸ் பாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக பிளான்ட்ஸ் வந்து அது பக்கத்துலேயே வளர ஆரம்பிச்சிடும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது பிளாக் ஜீசி. இது ஒரு நல்ல ஏர் பியூரிஃபைங் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஜீசியும் ரொம்ப ஒன்றும் தண்ணி தேவைப்படாத ஒரு பிளான்ட் தான். நீங்கள் 4 நாளைக்கு ஒரு தடவை இதுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். மற்றபடி லீவ்ஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது ஸ்பைடர் பிளான்ட். ஸ்பைடர் பிளான்ட்டும் வந்து வெரி ஈஸி டு க்ரோ. இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுக்குமே தண்ணி ரொம்ப தேவை கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி லேஸாக ஸ்ப்ரே பண்ணால் போதும், ஓவர் த பிளான்ட் அண்ட் ரூட்ஸ்லேயும் கூட. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது ரொம்ப அழகான ரெட் கலர் லீவ்ஸ் இருக்கிற லிப்ஸ்டிக் ஆக்லோனிமா பிளான்ட். இந்த பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியை நீங்கள் ஜஸ்ட் ஸ்ப்ரே தான் பண்ணணும். ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் லீவ்ஸ்லேயும் சரி ரூட்லேயும் சரி ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் கார்டனிங்கில் பிகினராக இருந்தால் கூட இந்த 10 பிளான்ட்டுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும். இது ஒரு பால்கனி கார்டன் செட்டப்பாவோ இல்லை உங்கள் வீட்டு உள்ளேயே கூட இதை நீங்கள் செட் பண்ணி வளர்த்துக்கலாம். இந்த பிளான்ட்ஸில் உங்களுக்கு எந்த பிளான்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.